ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு லெமன் டீ எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இந்த லெமன் டீ வந்து ஒரு சூடாக குடிக்கும்போது டைஜஷன் பிரச்சனை நல்லாயிருக்கும். டீ அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெமன் டீ எடுத்துக்கிறது நம்ம நல்லது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பவுடரில் என்னென்ன இருக்குன்னா ஏலக்காய், அதிமதுரம், ஜாதிக்காய், அப்புறம் மிளகு, இந்த மாதிரி ஒரு 9 வகையான இது ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாதிக்காய், அதிமதுரம், அப்புறம் வந்து இந்த பவுடர் போட்ட பிறகு நாட்டு சக்கரை ஒரு 5 ஸ்பூன். பவுடர் வந்து ஒரு 2 பேருக்கு போடுறோன்னா 2 ஸ்பூன், அந்த பெரிய டீஸ்பூனில் 2 பவுடர், ஒரு 4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டுங்க. அது நல்லா பபுள்ஸ் வந்து கொதிக்கும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு தேன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் தேவைப்பட்ட அளவு. சூப்பராக இருக்கும் அந்த லெமன் டீயில். இப்போ வந்து லெமனை வந்து இதுலேயே நம்ம புழிஞ்சு விட்டுக்க போகிறோம். இந்த பவுடர் தான் இதில் முக்கியமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், அதிமதுரம், ஜாதிக்காய், மிளகு இதெல்லாம் நல்லா லைட்டாக ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம தேவைன்றப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான பொருள் வந்து ஏலக்காய், ஜாதிக்காய், அதிமதுரம் அதெல்லாம் தான். வந்து ஒரு அரை லெமனுக்கு நல்லா புழிஞ்சு விட்டுட்ட பிறகு இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தேன் வந்து நான் ஊற்றுறது காமிக்கல, பட் தேன் வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமன் டீ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. புதினா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும்.